ஆரஞ்சு. அதே மாதிரி ரெட்டோட ப்ளூ சேர்த்தா என்ன கலர் வரும்? பர்பிள். ஸோ இந்த ரெண்டு வீல் பத்தி which says primary and secondary color இது ரெண்டு தெரிஞ்சா மட்டுமே போதும் நம்மளோட மேக்கப் நியூட்ரலைசேஷன் பண்றது எப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல ரெட் ஸ்பாட்ஸ் இருக்கு. இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் வீல் இருக்கா, ரெட் ஸ்பாட்ஸ் இருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன யூஸ் பண்ணணும்? செகண்டரி கலர்ல இருக்க கிரீன். இப்போ புரிஞ்சுதான்? நீங்க ஷீட் மாஸ்க் ட்ரை ஸ்கின்னா இருக்கவங்களுக்கு போட்டுட்டு மேக்கப் பண்ணுங்க. மேக்கப் கண்டிப்பா வழியும். இந்த மாதிரி லைட் அடிக்கிறப்போ நம்ம ஹியூமிடுக்கு கண்டிப்பா வழியும். பிஃபோர் ஒரு 4 ஹவர்ஸோ இல்ல ஒரு 6 ஹவர்ஸ் பிஃபோரோ அவங்க வீட்ல இருந்து கிளம்புறாங்க, இல்ல நைட் தூங்குறப்ப போட சொன்னீங்கன்னா அவங்க மேக்கப் இன்னும் சூப்பரா ஜூயியா க்ளோயா இருக்கும். ஆன் ஸ்பாட் போட்டு பண்றது வேஸ்ட். ஓகே மேம், பட் இப்ப நான் ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே, என் கையை கட்டி போடாதீங்க, எனக்கு வேற ஏதாவது டெக்னிக் சொல்லுங்க அப்படின்னா யூ கேன் யூஸ் ஃபேஸ் ஆயில்ஸ். ஓகே, லாங் ஸ்டேபிளான்னு கேட்டா நோ. This makeup doesn't long stay because we're giving lot of liquid illuminators, okay, cream illuminators, cream blushes. So automatically நீங்க தொட்டிங்கன்னா ப்ராடக்ட் கையில ஒட்டும். இப்போ இந்த மேக்கப்பை நீங்க வந்து மேட்டிஃபையிங்கா பண்ணணும்னா நீங்க அதுக்கு மேல பவுடர் போட்டீங்கன்னா என்ன ஆகும்? மேட் ஆயிடும். அப்ப அந்த டூயினஸ் தெரியும். நம்ம கிட்ட இருக்கிற பொருளே தான், அதை நம்ம எப்படி டெக்னிக்கா மாத்துறோம்? யூ நாட் லைக் அ நார்மல் மேக்கப் ஆர்டிஸ்ட், யூ ஆர் அ ப்ரோ. ப்ரோன்றவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தான் தெரியணும். அப்படியே ஒரு பொருள் இருக்குன்னா அதை அப்படியே டைரக்டா வாங்கி வச்சீங்கன்னா உங்களுக்கும், இப்ப நீங்க கேட்டீங்களே மேம் இந்த பொருளை பார்த்து என்னோட கிளைண்டே வாங்கி பண்ணிக்கலாம்ல, அந்த கிளைண்ட்டுக்கு தெரியுமா நான் என்ன டெக்னிக்ல வச்சிருக்கேன்னு? தெரியாதுல்ல. திஸ் இஸ் வாட் யூ ஆர் த ப்ரொஃபஷனலிஸ்ட். ஓகே.